அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9845551787. தங்கத்தை மட்டுமல்ல உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டுத் தருகிறோம். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. கூலி படம் எப்படி இருக்கு? மாசா இருக்கு. ஆக்சுவலி நான் செகண்ட் டைம் வரேன். ஆமாம். ஸோ வந்து தலைவர் என்ட்ரியிலேருந்து எல்லா ஆக்டரோட என்ட்ரி சூப்பராக இருந்தது. செம்மையாக என்ஜாய் பண்ணேன். வைப் சூப்பராக இருந்தது. ரோஹிணினா தலைவர் படத்துக்கு வைப் தான் பெஸ்ட்டு. ஸோ அதனால் நான் செகண்ட் டைம் வந்தும் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக என்ஜாய் பண்ணேன். ஃபர்ஸ்ட் டைம் நான் படம் பார்க்கும்போது இந்த விஷயத்த நோட்டீஸ் பண்ணல. செகண்ட் டைம் இப்போ பார்க்கும்போது இந்த விஷயத்தெல்லாம் நோட்டீஸ் பண்ணேன் அப்படின்ட்டு ஏதாவது பர்டிகுலராக விஷயங்கள்? செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ட்ராகியாக இருந்ததில்ல. ஆனால் எனக்கு இந்த டைம் அது தெரியவே இல்லை. ஏன்னா லைக் அந்த ஹைப்போட பார்த்தனால எனக்கு அது தெரியல. ஸோ அதனால் சூப்பராக இருந்தது. நீங்கள் ஃபர்ஸ்ட் டே பார்க்கும்போது ஒரு வைப் இருந்திருக்கும், அந்த தேட்டரே ஒரு மாதிரி பிளாஸ்ட் ஆகிருக்கும். இப்போது ஒரு படம் ரிலீஸ் ஆகி 6-7 நாள் பக்கமாக ஆயிடுச்சு. இப்போ எப்படி இருக்குது அந்த வைப்? தலைவருக்கு 50 வருஷம் ஆனாலும் 60 வருஷம் ஆனாலும் அதே வைப் தான் ஃபார் எவர். ஓகே மாஸ், தேங்க்யூ, பாய். உங்களுக்கு தலைவருடைய ஆக்டிங்கை தவிர வேற யாரோட ஆக்டிங் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு படத்தில்? நாகார்ஜுனா தான் சூப்பர், வேற லெவல். அவர் 65 மாதிரியே இல்லை. நாங்கள் என்னன்னாலும் வந்து நாகார்ஜுனா லைக் தலைவருக்கு அடுத்து நாகார்ஜுனா தான் ஃபேன். சௌபின்னு ஒருத்தர் இருக்காரு, அவரோட ஆக்டிங் பற்றி? அவரோட ஆக்டிங் ஆல்வேஸ் ஸ்பீக், சூப்பராக இருக்கும் அவர் ஆக்டிங். ஆனால் எங்களுக்கு நாகார்ஜுனோட லுக்கும் அவரோட இதுவும் ரொம்ப பிடிச்சிருந்தா. ஃபர்ஸ்ட் டேக்கு அப்புறம் ஒரு மிக்சடான ரிவ்யூ வந்தது இல்லையா? அதை பார்த்துட்டு படத்துக்கு வந்தபோது என்ன தோணி இருந்தது? நான் FDFS பார்த்துட்டு அப்புறம் தான் திரும்ப வந்தேன். ஆனால் எனக்கு அந்த ரிவ்யூ பற்றிலாம் பெருசாக இது இல்லை. எனக்கு ஸ்டில் பிடிச்சிருந்தது. கூலி படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. ஆக்சுவலி நல்லா இருக்குது. எதிர்பார்த்து வந்தீங்க, எப்படி இருக்கு? எதிர்பார்க்க விட நல்லா இருக்கு ஆக்சுவலி. சோஷியல் மீடியாவில் வந்து ரொம்ப ட்ரோல் பண்ணாங்க, ஆனால் நேரில் பார்த்தா செம்மையாக தான் இருக்குது. அண்ட் BGM வாஸ் அமேசிங். ட்விஸ்டெல்லாம் பயங்கரமாக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். நீங்கள் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் டேலேருந்து கொஞ்சம் மிக்சடான ரிவ்யூஸ் வந்திருந்தது. நான் இந்த ரிவ்யூ பார்த்துட்டு வந்தேன். அதை விட இந்த படம் அவங்க சொல்கிற மாதிரியா இல்லை. இந்த படம் பார்க்கணும் நாங்கள் எல்லா வீடியோஸ் எல்லா ரிவ்யூஸ் ஸ்கிப் பண்ணிட்டு வந்தோம். தலைவர் மேலே அவ்வளோ லவ்வா? ஆக்சுவலி நாட் பிக் ஃபேன், ஆனால் வந்து படம் சூப்பராக இருக்கும். உண்மையிலே ஷீ இஸ் a big fan actually. Don't lie. ஓகே, ஆமாங்க. தலைவரை விட எனக்கு இவங்களோட ஆக்டிங் படத்தில் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா ஸ்பெஷலாக அவரை தவிர வேறு யாரை சொல்லலாம்? I am actually Amir Khan fan too. ஆமாம், நான் அவங்களுக்காக சொல்லுவேன். அவரோட ஸ்பெஷல் என்ட்ரி எண்டிங்கில் நல்லா இருந்துச்சு. That was amazing. நாகார்ஜுன் எனக்கு ஆக்சுவலி தெரியாது, இப்போதான் தெரிஞ்சிருக்கு அந்த ஹீரோ பேர். ஆமாம் ஆமாம், எனக்கு தெரியாது. நேம் தெரியாது. கூலி படம் எப்படி இருக்கு? நல்லா இருந்துச்சு. நான் செகண்ட் டைம் வரேன். ஃபஸ்ட் டைம் நான் வந்து எக்ஸ்பெக்டேஷன் வந்து நிறைய, ஆனால் அதனால் எனக்கு கொஞ்சம் ஏதாவது இருந்துச்சு. இப்போ வந்து எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் வந்தேன். படம் நல்லாவே இருக்குது, நல்லா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டேக்கு அப்புறம் ஒரு மிக்சடான ரிவ்யூஸ் வந்துச்சு. அந்த ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. பார்த்துட்டு இப்போ படத்துக்கு வரும்போது என்ன தோணுது? அந்த ரிவ்யூஸ்லாம் கரெக்டுன்னு தோணுதா இல்லை அவங்க பொய் சொன்னாங்கப்பா அப்படின்னு? சில பேருக்கு அந்த படம் பிடிச்சிருக்கலாம். எனக்கு வந்து நான் என்னோட பர்சனல் ஒப்பீனியன்னா இந்த படம் ஃபஸ்ட் டேக்கு வந்து எக்ஸ்பெக்டேஷன் வந்து நிறைய இருந்துச்சு. அதனால் எனக்கு படம் வந்து கொஞ்சம் ஆவரேஜாக இருந்துச்சு. இப்போ வந்தப்போ எந்த எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா படம் சூப்பராக தான் இருந்துச்சு. செகண்ட் ஆஃப் மட்டும் லேக், மற்றபடி படத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை. நாகராஜனுக்கு இன்னும் வில்லனிசம் கொடுத்துருக்கலாம், வில்லனிசம் கம்மி. அவனை ஹீரோ மாதிரி காமிச்சிருக்கானுங்க. அதான் மற்ற படத்தை பேசினா மற்றபடி படம் எல்லாமே நல்லாயிருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது இந்த விஷயத்தை நான் மிஸ் பண்ணிட்டேன், இப்போ செகண்ட் டைம் பார்க்கும்போது இந்த விஷயத்தை நான் நோட்டீஸ் பண்ணேன் அப்படின்ட்டு ஏதாவது ஸ்பெஷலாக? ஃபஸ்ட் டைமே எல்லாம் நோட்டீஸ் பண்ணிட்டேன். எனக்கு அதை நோட்டீஸ்லாம் விஷயம் இல்லை, எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. இந்த படம் லோகேஷ்கான படமா இருக்கா இல்லை தலைவருக்கான படமா? தலைவருக்கான படம், லோகேஷான படம் இல்லை. லோகேஷோட இது கிடையாது, இது தலைவருக்கான படம். ஒரு சில பேர் கூலி படத்தோட மிக்சட் ரிவ்யூஸ்க்கு காரணம் விஜய் சாரோட ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த அணில்லாம் வந்து இப்படி சொல்லுது அப்படின்னு கமெண்ட்ஸ் எல்லாம் வருது. நீ என்னை பிரச்சனையில் மாட்டி வர்றீங்க. அணில்லாம் வந்து அடிக்க போகிறாங்க, அந்த அவனும் அணில் தான். அதனால் அதான் சொல்ல முடியல. படத்தை பார்க்குறாங்க நிறைய பேர் சொல்கிறாங்க இல்லையா? ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் கேங்லேயும் இருப்பாங்கல்ல, அதை பற்றி கேட்குறேன். இல்லை என் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் அப்படி சொல்லலை. அப்படி சொன்னாலும் அது வேறு, நாங்கள் வேறு ஏதாவது டீல் பண்ணிப்போம். அதனால் நான் இந்த பிரச்சனைக்குள்ளே வரல, அனில்ஸ் பிரச்சனைக்குள்ளே நான் வரல. படம் சூப்பராக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் எல்லாமே நல்லா போயிருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் வந்துட்டு அந்த ட்விஸ்ட்டை எதிர்பார்க்கல. கரெக்டாக வந்துட்டு அந்த நம்பர் உள்ளே அவங்க ஃப்ரெண்டு இருந்தார், அது வந்து செம்ம ட்விஸ்ட்டு. அதுக்கப்புறம் அவரை வந்து அதுக்கப்புறம் அந்த பழைய இதெல்லாம் எடுத்துகிட்டு அந்த 5-1-2-1லாம் ஒரு ஷாக் ஆகிறதா செம்மையாக இருந்துச்சு. படம் ரிலீஸ் ஆகி இன்னையோட 6 நாள் ஆகிடுச்சு. இருந்தாலும் அந்த வைப் எப்படி இருக்குது தேட்டரில்? இதோட நான் 3rd டைம் வரேன். நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸோடு வந்தேன், அதுக்கப்புறமா வந்துட்டு எங்கள் ரூம் ஃப்ரெண்ட்ஸோடு வந்தேன். இப்போ என்னோட சொந்த ஊர் திருச்சி எனக்கு. ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு வந்திருந்தேன். படத்துக்கு நிறைய ஒரு சில பேர் வந்து நெகட்டிவ் ரிவ்யூஸும் தராங்க இல்லையா? நீங்கள் 3 வாட்டி படம் பார்த்துட்டீங்க, என்ன ஒப்பீனியன் இருக்குது?
படம் வந்துட்டு எப்படின்னா லோகேஷ் வந்துட்டு எடுத்திருக்காரு. மேபி அந்த அவர் வந்துட்டு எடுத்திருக்காரு வந்துட்டு கண்டினியூ பண்ணுற மாதிரி செகண்ட் ஹாஃப் அப்படி போகிற மாதிரி அந்த சீக்வன்ஸ் எடுத்திருக்காரு. அதனால மேபி நிறைய பேருக்கு வந்துட்டு அந்த மாதிரி இருந்திருக்கலாம். மேபி செகண்ட் ஹாஃபோட சேர்ந்து வந்திருந்தா அவங்களுக்கு அந்த விஷயம் புரியும்னு நினைக்கிறேன். பார்ட் 2 வரும்ன்றீங்க. பாட்டு வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நிறைய விஷயம் ட்விஸ்ட் வச்சுருக்காரு. அதனால வந்துட்டு மேபி நிறைய இருக்கலாம். நிறைய பேர் இப்போ இந்த கூலி படத்தை வந்து விஜய் சாரோட ஃபேன்ஸ் எல்லாமே வந்து அதிகமாக அவங்க தான் நெகட்டிவ் ரிவ்யூஸ் கொடுக்குறாங்கலாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது எந்த அளவுக்கு உண்மை நினைக்கிறீங்க? அது அவங்க ஒவ்வொருத்தவங்களோட கருத்து இருக்கும்ல. அது அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்துட்டு அவங்க சொல்கிறாங்க. அது எல்லாருமே ஒரே மாதிரி பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இருக்காதுல்ல. பேப்பர்லாம் படாதுக்கா, கடைசி கிளைமேக்ஸ் கோஸ்னாக்கா படமே பார்க்க வந்தோம். சூப்பராக இருந்துச்சுக்கா படம். எவ்வளோ பிடிச்சிருக்கு? எனக்கா இந்த அளவு பிடிச்சிருக்குதுக்கா. எங்கள் அண்ணன் லோகேஷ் இவ்வளோ பண்ணிக்கிறாருக்கா அந்த படத்தில். பயங்கரமாக இது போய் பாருங்க படம். இன்னைக்கு படம் ரிலீஸ் ஆகி 6 நாள் ஆயிடுச்சு, இருந்தாலும் தேட்டரில் அந்த வைப் எப்படி சரிக்கா இருக்கிற எல்லா வைப்பும் இருக்குதுக்கா. நான் டான்ஸ் மட்டும் தான் காட்டினேன். மோனிகாவை பார்க்கவே இல்லைக்கா. நான் அசியான்சிக்கா மோனிகா பார்க்கலான்னு. படம் நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருந்தது? நல்ல என்டர்டைன்மெண்ட்டாக இருந்துச்சு. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. படத்தோட ஃபர்ஸ்ட் டேலேருந்து கொஞ்சம் மிக்சடான ரிவ்யூஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு தான் படத்துக்கு வந்தீங்க? ஆமாம், அதெல்லாம் பார்த்துட்டு தான் வந்தோம். ஆஃபீஸோட வந்தோம். அந்த ரிவ்யூஸ்க்கு அப்புறம் இப்போ படம் பார்த்த பிறகு உங்களுக்கு ஒரு ஃபீட்பேக் இருக்குல்ல, அது என்னவா இருக்கு? நான் ரிவ்யூஸ் ரொம்ப பார்க்கல. எதுவுமே எந்த எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் தான் படத்துக்கு வந்தேன். இப்போ எப்படி இருக்குது சார் படம் பார்த்த பிறகு? ஒரு ஃபீல் இருக்கும்ல. என்டர்டைன்மெண்ட்டாக இருந்துச்சு. எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. நடித்தவங்க எல்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க. ரொம்ப என்டர்டைன்மெண்ட்டாக இருந்துச்சு. தலைவருக்கான படமாக தான் இருந்துச்சு. மியூசிக் நல்லா இருந்துச்சு. அனிருத் மியூசிக். கூலி படம் எப்படி இருக்கு? நல்லா தான்க்கா இருக்குது. ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட் நல்லா இருக்கு. நீங்கள் என்ன எதிர்பார்த்து வந்தீங்க? என்ன இங்கே நடந்தது? நான் என்ன விற்கிற மாதிரி இருக்கும்னு எதிர்பார்த்து வந்தேன். பார்த்தா நல்லா தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் டேலேருந்தே ஒரு சில மிக்சட் ரிவ்யூஸ் வந்துச்சுல்ல, அதெல்லாம் பார்த்துட்டு வந்தீங்களா? இல்லை அதெல்லாம் பார்த்துட்டு தான் வந்தேன். நெக்ஸ்ட்டு அந்த பொண்ணு அதான் அர்ஜுன் 4 எக்ஸ் அதான் அதுக்காக வந்தேன். நல்லா தான் இருக்குது. பார்த்துட்டு இப்போ ஒரு மைண்ட் செட் இருக்குல்ல, அது என்ன தோணுது படம்? இப்போ என்ன மைண்ட் செட் இருக்குது? அந்த பொண்ணு இந்த அளவுக்கு பண்ணுது அப்படின்ட்டு இருந்துச்சு. ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட் அது நல்லா தான்க்கா இருக்குது. லோகேஷ்கான படமாக இருக்கா இல்லை தலைவருக்கான படம்? தலைவருக்கான படம். லோகேஷ்கான அது லோகேஷ் படம் கைதி விக்ரம்லாம் எப்படி இருக்குது? அது அப்படியே ஆப்போசிட்டாக இருந்துச்சு. தலைவருக்கான படம் இது. ரிவ்யூவில் சொன்ன மாதிரி ரொம்ப ஃபஸ்ட்டாலாம் இல்லை, ஃபிலிம் நல்லா தான் இருக்கு. கூலி படம் எப்படி இருக்குது? சூப்பராக இருந்துச்சு. நான் பார்த்தேன், பொய்லாம் சொல்லவும் இல்லை, நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் தூக்கம் வந்துச்சு இடையில. பட் ஈவன் நல்லா இருந்துச்சு. ஆவரேஜ் தான். நான் ஒரு 5க்கு ஒரு 2 மார்க் தருவேன், அவ்வளோதான். நான் அவ்வளோ மூவிஸ் நாலேஜ் இல்லை, ஸோ அதனால் சொல்கிறேன். சினிமேட்டிக் ப்ளஸ் அந்த வீடியோகிராஃபிலாம் நல்லா இருந்துச்சு. ஷூட்டிங்லாம் சூப்பராக இருந்துச்சு. பட் அந்த கான்செப்ட் தான் கொஞ்சம் டல்லாக இருந்துச்சு. யார் வராங்கன்னு எனக்கு புரியல, அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் டேலேருந்து கொஞ்சம் மிக்சடான ரிவ்யூஸ் வந்துச்சு. ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்தீங்களா? பார்த்துட்டு வந்த பிறகு இப்போ படத்தை பார்த்த பிறகு என்ன தோணுது? ரிவ்யூஸ்லாம் நான் பார்க்கலக்கா. இந்த படமே இதோ இவனுங்க புக் பண்ணி தான் எனக்கு கூட்டின்னு வந்தானுங்க. எனக்கு மூவி நாலேஜ் இல்லைன்னு சொன்னல, சினிமா நாலேஜே இல்லை. ஸோ ஆவரேஜ் தான், எனக்கு ஒன்றுமே புரியல, அவ்வளோதான். இந்த படத்தில் உங்களுக்கு யாரோட ஆக்டிங் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு? பூஜா ஹெட் டான்ஸ் சூப்பரு. அவங்க ஒரு 5 நிமிஷம் கூட வரல. வேற படம் பாட்டு ஒரு நிமிஷம் இருக்கும். பூஜா ஹெட் டான்ஸ் சூப்பரு. ஸ்ருதி ஹாசன் சூப்பர், அவ்வளோதான். வேற யாரும் சொல்கிற அளவுக்கு இல்லை. பொண்ணுங்களை மட்டும் தான் அப்ரிஷியேட் பண்ணுவியா? பசங்களில் நாகார்ஜுனா இருக்காரு, சௌபின் இருக்காரு, அமீர் கான், எவ்வளோ பேர் இருக்காங்க. நான் ஏங்க பசங்களை பார்த்து என்னக்கா பண்ண போகிறேன்? அந்த சைமன் ஒருத்தன் வந்தார்ல, அவரோட ஆக்டிங் அவர் பெஸ்ட்டு. ரஜினி ஹீரோவாக போட்டிருக்கலாம். அவரோட ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு, வில்லன் ஆக்டிங். அவ்வளோதான்க்கா, மற்றபடி இது இல்லைக்கா.